தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் விதமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. பேருந்து நிலையம், மணிக்கூண்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் இருவேறு தனியார் பேருந்துகளுக்கு இடையேயான பிரச்சினையில் பேருந்தை குறுக்கே நிறுத்திய பேருந்துக்கு அபராதம் விதித்து எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் கனமழையால் சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அவற்றுடன் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். வெள்ள பாதிப்பு குறித்து மீண்டும் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இந்த மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியுமா? விவசாயிகள் எல்லாருமே ஒரு கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலை பார்க்க முடியுது. அதனால உடனடியாக ஒரு புதிதாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த விவசாயிகளுக்கு, முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 35,000 ரூபாயாவது நிதி ஒதுக்கணும். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் உயர்ந்து 7450 ரூபாயாக விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கம் 120 ரூபாய் உயர்ந்து 59,600 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை 1,04,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திணை அமெரிக்கா அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் நியூஜெர்சி துணை மேயர் ஷீபா உதின், பிராங்க்லின் நகர உறுப்பினர், அமெரிக்க வாழ் தமிழர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான பாடல், இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையளவு குறைந்து தற்போது நீர்வரத்து சீராகியுள்ளது. அதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அனைவரும் அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் என்ற பகுதியை சேர்ந்த யோகேந்திரன் மற்றும் மனோஜ் இடையே தீபாவளியின் போது தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் விடுமுறைக்காக கோவையிலிருந்து ஊருக்கு வந்திருந்த யோகேந்திரனிடம் மனோஜ் உள்ளிட்ட 4 பேர் தகராறு செய்ததாகவும், அப்போது மனோஜ் அரிவாளால் யோகேந்திரனை சரமாரியாக வெட்டிவிட்டு நண்பர்களுடன் தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தொடர் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து கணவன் மனைவி படுகாயமடைந்தனர். வடக்கு மலையடிப்பட்டி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த முதிய தம்பதி கந்தசாமி மற்றும் சங்கரம்மாள் வசித்து வந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கேரள மாநிலம் கொல்லம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெள்ளை நிற கார் வேகமாக வந்து மோதியதில் சேதமடைந்த சிவப்பு நிற கார் சாலையோரம் இருந்த வீட்டின் மீதும் மோதியது. 2 வாகனங்களிலும் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் எல்கேஜி சிறுமி உயிரிழந்த தனியார் பள்ளி 16 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த நிலையில் பள்ளி மூடப்பட்டது. இந்நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. எனினும் தங்களை அழைத்து பேசாமல் பள்ளி திறக்கப்பட்டதாக கூறி பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைதியா போறேன்னா கூட்டு வச்சு பேச மாட்டீங்களா? அராஜகம் பண்ணாதான் எல்லாரையும் கூட்டு பொறுப்பா உட்கார வச்சு பேசுவீங்க. வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து சேலம் அஸ்தம்பட்டியில் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. யமதர்மன் போல வேடமணிந்த நபரை கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. திருப்பாச்சி படத்தில் நடித்த நடிகர் பெஞ்சமினும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். எதுக்காக அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பா தலைக்கவசம் அணியணும், ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டக்கூடாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதுக்காக நாங்கள் இந்த ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் சேலம் மாநகர காவல்துறை மூலமாக நாங்கள் இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. பூத் கமிட்டியினர் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் வாக்குப்பதிவின் போது செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனவும் பல ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது. 76வது குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் பாதுகாப்பு படை வாகனங்களுக்கான ஒத்திகை நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் பலத்தை பறைசாற்றும் வகையில் பீரங்கிகள், ராக்கெட் லான்ச்சர்களுடன் வாகனங்கள் அணிவகுத்தன. பாதுகாப்பு படையினர் தாக்குதலுக்கு பயன்படுத்தும் ஹெலிகாப்டர்களும் ஒத்திகையில் ஈடுபட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் அருகே பூம்பாறை மலை கிராமத்தில் விவசாய நிலங்கள் மற்றும் வேட்டைக்காரன் கோவிலுக்கு செல்லும் பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கோயிலுக்கு போறாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க. அவங்களும் போக முடியாது சொல்லி நாங்க வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு இந்த பாதை மாத்திரம் எடுத்து கொடுத்தா போதும். நாங்க விவசாயம் கோயிலுக்கு நாங்க கரெக்டா போயிடுவோம். நாங்க அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே தனியார் சிமெண்ட் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கையை இழந்த ஊழியருக்கு நிவாரணம் வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்துறை அருகே குவாகம் கிராமத்தைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் ஓட்டக்கோவிலில் உள்ள டால்மியா சிமெண்ட் ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஆலையில் பணியாற்றும் போது ஏற்பட்ட விபத்தில் அறிவழகனின் இடது கை துண்டானது. இதையடுத்து திருச்சி அருகே தனியார் மருத்துவமனையில் அறிவழகன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு நிரந்தர பணி மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து 6 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் வீட்டின் உரிமையாளரை காவலர்கள் கைது செய்தனர். காரிமங்கலம் அடுத்த பூமாண்டள்ளி கிராமத்திற்கு பொங்கல் விடுமுறைக்காக சென்ற பெரியபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த கவினிலா என்ற சிறுமி தர்மன் என்பவரின் வீட்டின் மேல் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென நாட்டு வெடிகுண்டு வெடித்துள்ளது. இதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெடிபொருட்களை வைத்திருந்ததாக வீட்டின் உரிமையாளர் தர்மன் காரிமங்கலம் காவல் நிலையத்தினரால் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரியில் பல்வேறு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 2 பேர் மோசடியில் ஈடுபட்டு ஒவ்வொருவரிடமிருந்தும் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு போலியான பணி நியமன ஆணைகளை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.